ChatGPT உங்க வேலையை செய்யும்னு தெரியும். ஆனா AI உங்க மைண்டை ரீட் பண்ண முடியும்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் வரைக்கும் AI எப்படி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது AI பத்தி உங்க பார்வையே மாறிடும். நிறைய பேர் நினைக்கிறீங்க AIனா ஏதோ பெரிய சாஃப்ட்வேர்னு. ஆனா நீங்க டெய்லி யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ், இன்ஸ்டாகிராம் அல்காரிதம், அப்புறம் உங்க மொபைல் கேமரால உள்ள போர்ட்ரைட் மோட், இது எல்லாமே AI தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஜெனரேட்டிவ் AI பத்தி பேசுவோம். முன்னாடிலாம் கம்ப்யூட்டருக்கு நம்ம கமாண்ட் கொடுத்தாதான் வேலை செய்யும். ஆனா இப்போ ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னா எழுதும், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுன்னு சொன்னா பண்ணி தரும். இப்போ கையில கட்டுற வாட்ச் கூட AI வந்துடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெட்டா ரேபான் கிளாஸ் மூலமா நீங்க பாக்குற விஷயத்தை AI கிட்ட கேட்டா அது எக்ஸ்பிளைன் பண்ணும் தெளிவா. இது இல்லாம லேப்டாப்ஸ் இப்போ எல்லாமே AI இன்டகிரேட்டட் சிப்ஸோட தான் வருது. இது உங்க லேப்டாப் ஸ்பீடை வேற லெவல்ல கொண்டு போகும். எல்லாரோட பயம் என்ன அப்படின்னா, ஏஐனால ஜாப் போயிடுமா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா, AI உங்க வேலையை தூக்காது. ஆனா AI யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் AI தெரியாத ஒரு நபரோட வேலையை தூக்குவார். சோ AI நம்ம டூலா யூஸ் பண்ண பழகிக்கணும். இந்த AI டெக்னாலஜி உங்களுக்கு பயத்தை தருதா இல்ல எக்ஸைட்மெண்ட் தருதா? உங்க கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்ஸ் அப்டேட்க்கு இப்பவே நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.